அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய, நாமக்கல் மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய கொல்லிமலையின் பயனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கொல்லிமலையானது நாமக்கல்லிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மலையின் அடிவாரத்திலிருந்து 26 கிலோமீட்டர் மேல் நோக்கி செல்ல வேண்டும். சாலை வசதி இருக்கிறது. அரசு பேருந்து அங்கே செல்கிறது. அந்த அரசு பேருந்திலும் நாம் பயணம் செய்யலாம். 2 வீலர், டாக்ஸி, வேன் இவைகளில் செல்லக்கூடியவர்கள் மிக கவனமாக, அலப்பறை இல்லாமல், கவனத்துடன் மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் கீழ்த்தளத்திலிருந்து மேலே செல்கின்ற பொழுது 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட பாதையாக அமைந்திருக்கிறது. அதனால் பொறுமையாக செல்ல வேண்டும். சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் மேலே செல்லுகின்ற பொழுது இதமான குளிர்ந்த காற்றும், அரிய வகை மூலிகைகளின் வாசமும் காற்றும் நம் மீது படுகின்ற பொழுது நம் உடலுக்கு ஒரு வகையான புத்துணர்வை தருகிறது. மலையின் உச்சிக்கு சென்ற பிறகு அங்கே அரப்பளீஸ்வரர் நமக்கு தெய்வமாக நின்று அருளாசி வழங்குகிறார். மாசி பெரியண்ண சுவாமி தெய்வமாக நின்று அருளாசி வழங்குகிறார். இந்த கொல்லிமலையினை காக்கின்ற வகையிலே கொல்லிப்பாவை என்கின்ற தெய்வம் நம்மை காத்து நிற்கிறது. அந்த கொல்லிமலையின் உச்சியிலிருந்து கீழ்ப்பகுதியிலே கொஞ்ச தூரத்திலே ஆகாசகங்கை அருவி இருக்கிறது. அந்த அருவியிலே குளிக்கின்ற பொழுது மனபயம், புத்தி பேதலிப்பு, உடல் நோய், பல்வேறு நோய்கள் எல்லாம் நீங்கி புத்துணர்வும் வீரியமும் தைரியமும் கிடைக்கிறது. புத்திர சந்தான சௌபாக்கியம் இல்லாதவர்கள் அந்த அருவியில் குளித்தால் புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த மலையின் உயிர் காக்கக்கூடிய, பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அரிய வகை மூலிகைகள் தமிழ்நாட்டிலேயே கொல்லிமலையில்தான் இருக்கிறது. இந்த கொல்லிமலையில் மூலிகை மட்டுமன்றி பலா, கொய்யா, மா, அன்னாசி பழம், இன்னும் பல்வேறு பழங்கள்,
விளைகின்றது. அதோடு மட்டுமல்லாது சமையலுக்கு தேவையான கொத்தமல்லி, சீரகம், பட்டை, சோம்பு, பட்டை இப்படி சொல்லக்கூடிய பல்வேறு மூலிகைகளும் இங்கே விளைகிறது. ஆக இந்த கொல்லிமலை ஒரு உடல் நலத்தை காக்கக்கூடிய ஒரு சர்வ நிவாரணியாக திகழ்கிறது. இந்த கொல்லிமலையில் வல்வில் ஓரி என்கின்ற அரசன் ஆட்சி செய்ததாகவும் வரலாற்று சான்று கூறுகிறது. ஜோதிடக்கலையில் கைதேர்ந்த 18 சித்தர்களும் இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகளின் பயனை உணர்ந்து அங்கு வந்து தவம் புரிந்து வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. இந்த கொல்லிமலையில் ஆகாசகங்கை தீர்த்தம் கீழ் செல்கின்ற பொழுது அது திருச்சி மாவட்டத்தில் உள்ள புளியஞ்சோலைக்கு அந்த நீர் செல்கிறது. அந்த புளியஞ்சோலையிலும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து குளித்த வண்ணம் மகிழ்ந்து சிறப்பாக செல்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்திற்கு பெரும் சிறப்பை சேர்க்கிறது. இந்த கொல்லிமலையில் பெய்யக்கூடிய மழையின் அருகே இருக்கக்கூடிய ஏரி குளங்களெல்லாம் நிரம்பி விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கொடுக்கிறது. இந்த கொல்லிமலைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து பயன்பெற்று சிறப்பு பெற்று செல்கிறார்கள். இந்த ஸ்தலத்திற்கு செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு குறைகள் தீர அரப்பளீஸ்வரரும் பெரியண்ண சுவாமியும் உதவி செய்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.